வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெடி புக் ப்ராப்ளம்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கான ப்ராப்ளம்ஸ். எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே. The net annual value of the house property is rupees 12,000. The deduction claimed are as follows: repairs 2,000, ground rent 600, insurance premium 2,000, find income from house property. இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அண்ட் என்னென்ன டிடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிளைம் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிப்பேர், கிரவுண்ட் ரெண்ட், இன்சூரன்ஸ் பிரீமியம்லாம் இருக்கு. ஆனா நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே, இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கிளைம் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரிப்பேருக்காகவோ இல்ல ரெண்ட் பே பண்ணும், பிரீமியம் பே பண்ணும் அப்படின்னு எந்த ஒரு ரீசனுக்காகவோ நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது டிடக்ஷன். அதுக்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூல 30% நம்ம இந்த காரணத்துக்கெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து வெறும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% மட்டும் தான் போட முடியும். எஸ் போடலாமா? இப்ப பாருங்க, நெட் ஆனுவல் வேல்யூ 12,000 எழுதியாச்சு. இந்த 12,000ல 30% கண்டுபிடிக்கணும். 3,600 வருது. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 8,400. இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுச்சா? எஸ். இப்ப இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Ascertain income from house property from the following particulars: rent received for 10 months rupees 15,000, fair rental value 20,000 per annum, municipal valuation rupees 15,000 per annum, municipal tax 10% on municipal value, repair expenses 2,000, house remained vacant for 2 months, fire insurance 1,000. ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா முனிசிபல் வேல்யூவேஷன் இருக்கு, ஃபேர் ரெண்டல் வேல்யூ இருக்கு, ரெண்ட் ரிசீவ்ட் இருக்கு. இப்ப இது மூணுத்துல எது ஹையஸ்டோ அதை நம்ம எடுத்துக்கணும் ஆனுவல் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப அதுல இருந்து நம்ம இங்க வந்து ஹவுஸ் ரிமைன் வேக்கன்ட் ஃபார் 2 months கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ் டியூ டு வேகன்சி இருக்கு, அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அதை சப்ராக்ட் பண்ணா கிடைக்கிறது தான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறமா தான் நம்ம டிடக்ஷன் எல்லாம் நம்ம போட வேண்டியது இருக்கும். முனிசிபல் டாக்ஸ் எல்லாம் பண்ணணும். எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எழுதிக்கலாமா? எஸ், முனிசிபல் வேல்யூவேஷன் 15,000. ஓகே, அதை எழுதியாச்சு. அடுத்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ பாருங்க 20,000. அதை எழுதியாச்சு. இப்ப ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 monthக்கு 15,000 இருக்கு. ஓகே, இப்ப நம்ம 10 monthக்கு போட வேண்டாம், இதெல்லாம் ஆனம்க்கு இருக்கு இல்லையா? சோ நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டையும் நம்ம ஆனம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப 15,000 டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா 1,500 தான் ஒரு மாசத்துக்கு. அப்ப 12 monthsக்கு எவ்வளவு அப்படின்றத பாருங்க. ஓகே, 15,000 டிவைடட் பை 10 இன்டூ 12 போட்டோம்னா 18,000 வருது. இப்ப இது மூணுத்துல எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 தான். அதுதான் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. ஓகே, இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூல இருந்து நம்ம லாஸ் டியூ டு வேகன்சியை மைனஸ் பண்ண போறோம். லாஸ் டியூ டு வேகன்சி அப்படின்னும் போது 2 months தான் இங்க வேகண்டா இருந்திருக்கு. ஓகே, ஒரு மாசத்துக்கு 1,500. பிகாஸ் ரெண்ட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 15,000 10 மாசத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு 1,500 தான். இன்டூ 2 போட்டோம்னா நமக்கு பாருங்க 3,000 வருது. இதுதான் லாஸ் டியூ டு வேகன்சி. அப்ப 20ல 3 போயிடுச்சுன்னா 17,000 தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்ப இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூல இருந்து நம்ம முனிசிபல் டாக்ஸ் 10% மைனஸ் பண்ண போறோம். ஓகே, முனிசிபல் டாக்ஸ் அமௌண்டா கொடுக்கல, முனிசிபல் வேல்யூல இருந்து 10% சொல்லிருக்காங்க. முனிசிபல் வேல்யூவேஷன் பாருங்க 15,000. அப்ப 15,000ல 10% போட்டோம்னா 1,500. ஓகேவா? அப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ லெஸ் முனிசிபல் டாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வருது பாருங்க, 15,500 வருது. ஓகே, எஸ். இப்ப இந்த 15,500 நெட் ஆனுவல் வேல்யூ. இப்ப நமக்கு இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% போடணும் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது, ஃபயர் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா இதுல இருந்து நம்ம 30% போட போறோம். அப்ப 15,500 இன்டூ 30% போட்டோம்னா 4,650 வருது. ஓகே, இப்ப இத வந்து இந்த 15,500ல இருந்து மைனஸ் பண்ணணும். வரதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, 10,850 தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ், அதாவது நம்ம லாஸ் டியூ டு வேகன்சி போட்டுட்ட பிறகு வரது கிராஸ் ஆனுவல் வேல்யூ.
அதுக்கப்புறம் முனிசிபல் டாக்ஸ மைனஸ் பண்ணி வரது பேரு நெட் ஆனுவல் வேல்யூ. அதுக்கப்புறம் டிடக்ஷன், 2 டிடக்ஷன் இருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். ஒன்னு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண பிறகு வரதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.